So the next question is lesson 13, organic nitrogen compounds. Question number 8, account for the following. The first subdivision is aniline does not undergo Friedel-Crafts reaction. Aniline does not undergo Friedel-Crafts reaction. Okay, Friedel-Crafts reaction அப்படினா என்னன்னா, இந்த reaction is carried out with anhydrous aluminum chloride. Anhydrous aluminum chloride is Lewis acid. Anhydrous aluminum chloride is Lewis acid, which is electron deficient. Okay, இதில் எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். இப்போ அனிலீன் வந்து இந்த ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நைட்ரஜனில் இருக்குது பார்த்தீங்களா, அனிலீனில் இருக்குது. இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குல்ல, இதை என்ன செய்திரும் இந்த அனிலீன், இந்த அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு, தட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் லூயிஸ் ஆசிடுக்கு டொனேட் பண்ணுது, பண்ணி ஒரு அடாக்ட். ஓகே, ஸோ அடிஷன் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. இப்போ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டீலோக்கலைஸ் ஆகி இங்கே வந்து எலக்ட்ரான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை என்ஹான்ஸ் பண்ணினா தான் இந்த அரோமேட்டிக் ரிங்கில் வந்து என்ன செய்யும், ரியாக்ஷன் நடக்கும். ஆனால் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானும் இதுவும் சேர்ந்து அடாக்டாக ஃபார்ம் பண்ணும்போது இங்கே ரியாக்ஷன் ஃபர்தர் ரியாக்ஷனுக்கு சான்ஸே இல்லை. அதனால் இந்த ரியாக்ஷன் வந்து ஃப்ரீடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் அனிலீனில் நடக்காது. ஸோ அனிலீன் இஸ் அ பேஸ். சரியா, ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுவீங்க, அனிலீன் இஸ் அ பேஸ் வித் லூயிஸ் ஆசிட், தட் இஸ் அலுமினியம் குளோரைடு. இட் ஃபார்ம்ஸ் அன் அடாக்ட் by donating a lone pair of electrons. So further reaction is prevented, okay, or stopped. The next subdivision, diazonium salt of aromatic amines are more stable than those of aliphatic amines. Diazonium salt, diazona தெரியும், ரெண்டு நைட்ரஜன். ஓகே, பென்சீன் டையசோனியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. இதில் நைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நைட்ரஜனோட வேலன்ஸ் ஷெல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 5 electrons. How many electrons are there for nitrogen in its valence shell? 5 electrons. 3 of the nitrogen electrons shares with the another nitrogen to form 3 covalent bond. Remaining ஒரு pair of electron is not involved in bond formation. A lone pair of electron வந்து இந்த நைட்ரஜனில் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த நைட்ரஜனோட வேலன்சி ஆர் வேலன்ஸ் எலக்ட்ரானை பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இந்த நைட்ரஜனுக்கு பாருங்கள் 3 + 1 4 தான் இருக்குது. அப்போ இந்த நைட்ரஜனுக்கு என்ன இருக்குது, எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜை போட்டுக்கிறோம். சரிங்களா, எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆஃப் நைட்ரஜன் இஸ் மோர், தட்ஸ் வை this pair, that is the bond pair of electron என்ன ஆகுது, இங்கே attracted by this nitrogen. அப்போ இங்கே இந்த நைட்ரஜனு ரொம்ப எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக ஃபீல் பண்ணுது. அப்போது இந்த பென்சீனில் இருக்கக்கூடிய இந்த பை எலக்ட்ரான் இஸ் டொனேட்டட் ஹியர். ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகுது பாருங்கள், ஒரு டபுள் பாண்டு இதில் ஃபார்ம் பண்ணிடுது. அப்போது இங்கே வந்து என்ன, ஒரு பாண்டு குறையுது. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த நைட்ரஜனுக்கும் பென்சீனுக்கும் இடையில் என்ன ஆகுது, டபுள் பாண்ட். அப்போ இங்கே உள்ள எலக்ட்ரான் பேர் அங்கே வந்துச்சுன்னா இதுக்கு என்ன சார்ஜு, பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இந்த நைட்ரஜன் பாசிட்டிவ் சார்ஜ் தான். ஓகே, அப்போ இங்கே வந்து ஆல்ரெடி இந்த நைட்ரஜனுக்கு ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. இந்த பாண்ட் பேர் இங்கே வந்துச்சுன்னா என்ன செய்கிறோம், ஓகே, இந்த ஒரு பாண்ட் பேர் போட்டுரும் இந்த பாண்ட் வந்ததுனால. அப்போது இந்த நைட்ரஜனோட சார்ஜ் என்ன ஆயிடுது, நெகட்டிவ் சார்ஜ் இந்த நைட்ரஜனுக்கு அதிகமாகிடுது. ஓகே, இப்போ பென்சீன் ரிங்கில் திரும்பவும் என்ன செய்யுது, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே என்ன ஆகுது, டிஸ்பர்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுது பாருங்கள், இந்த பை எலக்ட்ரான் இஸ் கான்ட்ரிபியூட்டட் ஹியர். ஓகே, ஆர் டீலோக்கலைஸ்ட் ஹியர். அப்போ என்ன ஆகிடுது, இந்த பாண்ட் இங்கே வந்துடுது. ஸோ நைட்ரஜனுக்கு டபுள் பாண்ட் ஆகுது, இந்த நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜு, இந்த நைட்ரஜனுக்கு இந்த சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜு. ஓகே, ஸோ இங்கே என்ன ஆகிடுது, பாசிட்டிவ் சார்ஜு. ஓகே, திரும்பவும் என்ன ஆகுது பாருங்கள், இந்த பை பாண்ட் இங்கே டொனேட் ஆகுது. ஓகேவா, இங்கே என்ன ஆகிடுது, பாசிட்டிவ் சார்ஜு க்ரியேட் ஆகிடுது. ஓகே, அப்போது நமக்கு காம்பவுண்டு என்ன ஃபார்ம் பண்ணுது பாருங்கள்,
இந்த பாண்ட் வந்து இங்கே வந்தோடனே இது இப்படி ஆயிடுச்சா. ஸோ இங்கே என்ன ஆயிடுது, ஸோ இந்த ஆர்த்தோ பொசிஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடுது. ஓகே, நான் திரும்பவும் என்ன ஆகுது, இந்த பென்சீன் ரிங்கில் இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள், நைட்ரஜனுக்கு பென்சீன் ரிங்க்கு இடையில இந்த பாண்ட் இங்கே டீலோக்கலைஸ் ஆகுது. ஸோ அப்போது என்ன ஆகுது, டீலோக்கலைஸ் ஆகும்போது இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ வில் பி கெட்டிங் diazonium salt like this. Okay, diazonium radical like this. சரியா? ஓகே, அப்போ பாருங்கள், இந்த நைட்ரஜனுக்கும் போண்டு பாண்டு, இந்த நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜு. ஓகே, இப்படி பாசிட்டிவ் சார்ஜு அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகுது, ஒவ்வொரு ஆர்த்தோ பொசிஷனுக்கு வருது, பேரா பொசிஷனுக்கு வருது, அடுத்து இந்த பக்கம் இருக்கிற ஆர்த்தோ பொசிஷனுக்கு அப்படி சைக்ளிக் வேல டிஸ்பர்ஸ் ஆகிறதுனால இந்த பென்சீன் ரிங், இந்த பென்சீன் டையசோனியம் குளோரைடு ஸ்டேபிளாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அரோமேட்டிக் அமீன்ஸ். ஓகே, பென்சீன் டையசோனியம் சால்ட்டில் இருக்கக்கூடிய அரோமேட்டிக் அமீன்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தென் அலிஃபேட்டிக் அமீன். அலிஃபேட்டிக் அமீனில் இதை மாதிரி இந்த சார்ஜ் டிஸ்பர்சல்ங்கிற ஒரு காரியம் நடக்கிறதே இல்லை. அதனால தான் அலிஃபேட்டிக் அமீன்ஸ் வந்து லெஸ் ஸ்டேபிள், அரோமேட்டிக் அமீன்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள்.